இல்லை வேற கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க திருவாரூர் பொறுத்த வரைக்கும். யார் ஒரு ஆடு மாடை நிப்பாட்டினாலும் சரிதான். கட்சியிலேருந்து யாரும் நிப்பாட்டுறாங்களோ அவங்க திருவாரூர்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஒதுக்கி அதான் நிர்வாகம் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? கட்சின்னு சொல்லல, பொதுவாகவே டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு ஆதரவு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, உங்க ஆதரவு யாருக்கு? அது எப்படி சொல்றது தெரியல. ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருக்கா? ஓட்டர் ஐடி இருக்கா? உங்க சப்போர்ட் யாருக்கு 26 எலெக்ஷன்ல? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? எனக்கு டிவிக்கு. எதனால? எனக்கு விஜய் பிடிக்கும். சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கா? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா? விஜய். எதனால? விஜய் ரசிகர். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? எடப்பாடிக்கு. இந்த டைம் விஜய்க்கு. சரி, உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். உங்க ஆதரவு? விஜய். எதனால? மாற்றத்தை உண்டு பண்ணணும், புதிய மாற்றம். இவங்களே 2 பேரும் மாறி மாறி இருக்கிறாங்க. புதிய மாற்றத்தை விரும்புகிறோம். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க போன தேர்தல்? இதுக்கு முன்னாடி அதிமுக. இந்த டைம் ஒரு மாற்றம். இந்த மாற்றம். சரி சரி. திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். உங்க ஆதரவு யாராச்சும் நல்லா கேட்குறீங்க? கருத்து கணிப்பு மாதிரி இருக்கு. எந்த பத்திரிகை? பத்திரிகை இல்லை, யூடியூப் சேனல். உங்க ஆதரவு யாராச்சும்? திமுக ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால? மதவாத சக்திகள் இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சு மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் தூண்டி விட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு பொதுவா. அதனால திமுகவே வந்தா பரவாயில்ல. எப்பயுமே திமுக அப்படி இல்லை, தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிவோம்ல, தொடர்ந்து நம்ம பண்ண முடியாது. சரி, ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாராச்சும் நல்லா இருக்கும்? உங்களுக்கு தோன்றது இவங்க ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஓட் போடாம இருக்கிறதே பெஸ்ட். ஏன்? நம்ம உழைச்சுதான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு ரோடு ஃபெசிலிட்டியே இல்லை திருவாரூர்ல. அதையே சரி பண்ண ஆளை காணும். இல்லை, யாரை போட்டு கரெக்டான ஆளுதான் கிடையாது. இப்ப அவங்க ப்ராசஸ்லயே இல்லைன்னாலும் அதை நினைச்சா யாராவது சரி பண்ணலாம். ஆனா யாருமே பண்ணலையே. யாருக்கும் ஓட்டு போட முடியும், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போதைக்கு யாருன்னா இருப்பாங்கல்ல. ஆல்ரெடி நாங்க டிஎம்கேல தான் இருந்தோம். இப்ப எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, யாருக்கு பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே இல்லாம இருக்கு. நாம் தமிழர், உங்க சப்போர்ட் யாராச்சும்? யாராச்சும் திமுக. எதனால? நாங்க அப்பையில இருந்தே திமுக தான், கலைஞர். சரி, அதே மாதிரி வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாரு? ஓட்டு எதனால? மாற்றம். மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி டிவிகே. சரி, ஓகே. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா? 26 எலெக்ஷன் சட்டமன்ற விஜய்க்கு. எதனால? புதுசா வாய்ப்பு கொடுக்கும். மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாரு? இப்படி கேட்டீங்க. டிஎம்கே. எதனால? எதனால டிஎம்கே? எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பயுமே டிஎம்கே. இல்ல இந்த தடவை எனக்கு மனசுக்கு பிடிச்சு. ஆமா, ஓகே. வருது இல்ல, அதுல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யாராச்சும்? டிவிகே. எதனால? அவரு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு மேலாம் யாருக்கு சப்போர்ட்? இப்போதைக்கு அவர் வந்தா சரி, நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? திமுக தாங்க. திமுக. எதனால? நாங்க அப்பல இருந்து திமுகவுல தான். அப்ப
அதுதான் இருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே உங்க சப்போர்ட் டிவிகே எதனால எனக்கு பிடிச்சிருக்கு போடுறேன். புடிச்சு இதுக்கு முன்னாடி யாருக்கு ஒரு மாற்றம் வரட்டுமே தான். சேஞ்ச் இதுக்கு முன்னாடி யாருக்கு டிஎம்கே இந்த டைம் டிவிகே நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு டிஎம்கே டிஎம்கே எதனால இப்போ இருக்கிற நிலைமை நல்லா தான் இருக்கு, அதனால டிஎம்கே. இதுக்கு முன்னாடி யார் சொல்லுங்க டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே. சரி ஓகே. திமுக அதிமுக விஜய் தாவேகா நீங்க யாருக்கு ஆதரவு? நான் வந்து திமுக எதனால இங்க வந்து திருவாரூர் வந்து நிறைய செஞ்சுக்கிறாங்க. பைபாஸ் கொடுத்தாங்க, மக்கள் கல்லூரி, காலேஜ், இது நீதிமன்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? போன மாதிரி திமுக தான் போட்டோம். எப்பவுமே திமுக திமுக போட்டோம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நீங்க என்ன யூடியூப்பா? உங்க ஆதரவு யாருக்கு ஓட்டு போடாலும் திமுகவுக்கு போட மாட்டோம் ஓட்டு. 100% அது. யார் வரணும் நீங்க எதிர்பார்க்க? திருந்த மாட்டான், திருட்டு பண்ணுவா. அப்படி நீங்க போட்டாலும் அது பயம் கிடையாது எனக்கு. நீங்க யாரை நாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுவோம். எதனால எடப்பாடி? எடப்பாடிக்குன்னா எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட எடப்பாடி வந்து நல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரியுது மனசாட்சிக்கு. விஜய் இப்படி தான் வந்திருக்கா. அப்படி அவர் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு, ஜனங்க ஆதரவு அப்படின்னு அடுத்த வாட்டி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். எடப்பாடி ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல, பிரச்சனை அது கிடையாது. மனசுல உள்ளதை நான் சொல்றேன். நீங்க பேட்டி எடுக்கிறேன், நான் என்னோட மனசுல உள்ளதை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். திமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே 10 வருஷம் ஏடிஎம் கட்சி நடந்திருக்கு. 5 வருஷம் அம்மா ஆண்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஆடுறதுக்கும் அவங்க செத்து போயிட்டாங்க. எடப்பாடி ஆண்டாரு, அது திமுக வந்துச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 10 வருஷம் ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்துச்சு. அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, எடப்பாடி கொஞ்ச நாள் இருந்தாங்க. திமுக 10 வருஷம் கழிச்சு அதை நடைபயணமாக மேற்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மட்டும் ஆட்சி பிடிச்சாரு. ஆட்சி பிடிச்சி திருந்தின மாதிரி தெரில. திருவாரூர்லேயே இப்போ என்ன நடந்திருக்கு, பெரிய போலீஸ் ஐயத்தப்பல கலைஞர் பேர் தான் போட்டுருக்காங்க. இங்கே அப்படி கலைஞர் சேலை திறந்துருக்காங்க. காட்டூரில் கலைஞர் கோட்டம் தருவாங்க. ஆக பார்த்தா அவங்க குடும்பத்தோட பேரை நிலைநாட்டத்தில் தான் அவங்க இருக்காங்களே தவிர ஜனங்களுக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. அவங்க குடும்பத்தோட சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க குடும்பத்தோட பேரை நிலைநாட்டுறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு எதுவும் பண்ணுறாங்க, உருப்படியாக ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சலாம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. பார்த்தீங்களா? நன்றி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக தாவேகா யாரே சொல்லுவாங்களாங்க வந்து பப்ளிகிட்ட போய் அவங்க இஷ்டம் மறைமுகமாக தான் சொல்லுவாங்க. நான் வந்து டிஎம்கே போடுவேன். சட்டமன்ற தொகுதிக்கு டிஎம்கே யார் நிற்கிறாங்களோ டிஎம்கே. ஏன் எதனால டிஎம்கே? டிஎம்கே எங்களுக்கு இது வேற கட்சி எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு கட்சி தான் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே போடுறது பழக்கம். இங்க வந்து 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு டிஎம்கே தான் ஜெயிக்குது. நாங்கள் திருவண்ணாமலை. நீங்க கலைஞர் இருந்து டிஎம்கே ஜெயிக்குது. நீங்க டிஎம்கே. ஏன் எதனால? இதனாலதான் ரத்தத்துல ஊறி வச்சு வந்து திருவாரூர்ல வந்து கலைஞர் தான் எல்லாமே கொண்டு வந்தாரு. மெடிக்கல் காலேஜ் முத ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமா, எல்லாமே வந்து கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் திருவாரூருக்கு ஏதோ ஒவ்வொன்றும் செய்யணுமோ திட்டங்கள் செஞ்சாரு. ஆமா, அதனால எங்களுக்கு வந்து அப்போ வந்து நம்ம இங்கேருந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி தான், திருவாரூர்னு சொன்னா ஒரு மரியாதை, கலைஞர் ஊரு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. ஆமா, திருப்பதி போய் கலைஞர் ஊரா கலைஞர் ஊரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு நல்ல கலைஞருடைய இங்க வேற கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க திருவாரூர் பொறுத்த வரைக்கும். யார் ஒரு ஆடு மாடை நிப்பாட்டினாலும் சரிதான். கட்சியில இருந்து யாரும் நிப்பாட்டுறாங்களோ அவங்க திருவாரூர்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா.